அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. ஆண்மநேய சான்றோர் பெருமக்களை வள்ளலார்தாசன் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று அருட்பெருஞ்சோதி அகவலிலே 9-10 வரிகளை பற்றி சிந்திப்போம். ஈனமின்றி இகவரத்து இரண்டின் மேற்பொருளாய் ஆனலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. இந்த ஈனமின்றி அப்படிங்கிறது குறைவில்லாது அப்படின்னா நிறைவாக. ஏன்னா இறைவன் பூரணம், எங்கும் நிறைந்தவன். அதனாலதான் எங்கு ஈனமின்றி இகவரத்து. இந்த இகநிலை பொருள் பரநிலை பொருள் என்பது, இகநிலை என்பது மன உறுப்புகளாலும் மனதினாலும் அறிவது இகநிலை. ஜீவனாலும் ஆன்மாவாலும் அறிவது பரநிலை. அதனால இகநிலை என்பது அந்த புலன்களாலும் மனங்களாலும் அறிவது, புலங்கடந்து ஜீவனாலும் ஆன்மாவாலும் அறிவது பரநிலை. இந்த இரண்டின் மேற்பொருளாக இருப்பதுதான் அந்த பேரண்ட பெரும்பதி அருட்பெரும் ஜோதி. அதனால ஈனம் இன்றி இகத்தும் பரத்தும், இந்த ஈனம் இன்றி இகவரத்து இரண்டின் மேற்பொருளாய், இந்த இகத்திலும் பரத்திலிருந்து அதற்கு மேற்பொருளாக ஆனலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. ஆனலின் ஓங்கியன்னா யாவற்றிலும் செறிந்து நின்று மேல்நிலையில் விளங்குவது அருட்பெரும் ஜோதி. அது எல்லாவற்றிலையும் செறிந்து ஒன்றினுள் ஒன்றாக செறிந்து இருக்கிறது, செறிவாக இருக்கிறது, நிறைவாக செறிந்து இருக்கிறது. அந்த எல்லாவற்றிலையும் நிறைவாக செறிந்து நின்று மேல் விளங்கும் அருட்பெரும் ஜோதியே என்று இறைவனை போற்றி துதிக்கிறார். நன்றி, வணக்கம். Please kindly like, share, subscribe our channel, dear all. அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி. கொல்லாநெறி குவலயம் எல்லாம் ஓங்குக.